So hello guys, welcome to CodeMax Technology. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பண்ண ப்ராஜெக்ட் நைக் வெப்சைட் வந்து எப்படி ஹோஸ்ட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். அந்த 3D அனிமேட்டட் நைக் வெப்சைட்டை. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் போன வீடியோவில் வந்து நம்ம ஏஓஎஸ் ஸ்க்ரோல் எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அண்ட் அந்த ஏஓஎஸ் அப்புறம் அந்த நைக் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறத பற்றின வீடியோஸ் ப்ளேலிஸ்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் கோடையுமே வந்து கிட்டுக்கு நான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ விஎஸ் கோடில் நீங்கள் ஆல்ரெடி வந்து கிட் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைரெக்டாக நீங்கள் கமிட் கொடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் வந்து கோட் பண்ணி கமிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு கமிட் பண்ணுறது ஆப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா சாம்பிளுக்கு ஒரு நோட்டு மட்டும் எழுதிட்டு கமிட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பப்ளிஷ் பிரான்ச்சில் ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு நைக் ஸோ ரெபாஸ்ட்ரி நேம் வந்து நைக் 3D React.js ஓகேவா. அண்ட் இதை வந்து பப்ளிக் ரெபாஸ்ட்ரியாக நான் வச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டப்பில் ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம இன்றைக்கி எதில் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெசலில் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வெசல் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இது வந்து நம்ம அந்த ரியாக்ட் அப்புறம் ஆங்குலர் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் சைடு இதுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து ஹோஸ்டிங் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வெசல் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் அது. அண்ட் இப்போ நம்ம ஹோம் பேஜுக்குள்ளே போவோம். அண்ட் நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சைன்அப் பண்ணிடுங்க. ஸோ சைன்அப் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சில இது கேட்கும் உங்களை என்ன பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி பர்சனல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்கள் நேமை கொடுங்க. நேம் வந்து நான் சும்மா கண்டினியூவில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டப் ஃபைல் இல்லைனா கிட்லேபா இல்லை பிட் பக்கெட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். அண்ட் நீங்கள் இதில் வந்து எந்த இதில் கோடு வந்து வச்சுருக்கீங்களோ அந்த இதை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஆல்ரெடி இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய கிட்டப் அக்கௌண்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா சைன்அப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 5 வெப்சைட் வந்து ஹோஸ்டரில் இருக்குது. சார் 4 வெப்சைட்டு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராஜெக்ட் டொமைன் ஸ்டோர் அப்படின்லாம் காட்டும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிட்டப் ஆட் பண்ணனால உங்கள்கிட்ட வந்து இருக்க எல்லா ரெபாஸ்ட்ரிஸுமே இங்கே வந்துடும். ஸோ இந்த இதில் இது மூலயமா நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நைக் 3D தானே கொடுத்தேன். ஸோ அதனால் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா யூஆர்எல், அதாவது யூஆர்எல்லில் வந்து அட்ரஸ் பாரில் வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யூஆர்எல்லில் எந்த அட்ரஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. மேபி அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸ்லேயே கிடைக்கும். இல்லை அப்படின்னா அது டாட் வச்சு ஒரு 5 வேர்டில் ஏதாவது கீவேர்டு செட் பண்ணி ஒரு புது யூஆர்எல் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நான் வந்து என்ன எழுதிக்கிறேன்னா ஸோ யூஆர்எல்லில் வந்து நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வெறும் நைக் வெப்சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் ப்ரெசன்ட் சொல்லி ரியாக்ட் வந்துருக்கு.
ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெசலில் நீங்கள் எந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்படி அது சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் கமாண்டையும் சேஞ்ச் பண்ணிடும். டைரெக்டாக நீங்கள் வந்து டிப்ளாய் கொடுத்துருங்க. அண்ட் டிப்ளாய் கொடுத்த உடனே இங்கே வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம லோக்கலில் எப்படி ஒரு பில்டு பண்ணி ஒரு ஃபைல்ஸ் அந்த பில்டு ஃபைல் எடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து அந்த வெசல் வந்து பில்டு பண்ணும். ஸோ பில்டு பண்ணி அந்த ஃபைலை டிப்ளாய் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பில்டு பண்ண வேண்டிய இது கிடையாது. அதுவே வந்து பில்டு பண்ணி அதுவே டிப்ளாய் பண்ணிடும். இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் அந்த கோடில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த கோடை வந்து கிட்டுக்கு வந்து நீங்கள் புஷ் பண்ணுறப்ப சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இது திருப்பியும் பில்டு பண்ணி திருப்பியும் டிப்ளாய் பண்ணும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இதை டிப்ளாய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் பண்ணிட்டு ஒன்ஸ் உங்கள் கிட்டப் ரெபாசிட்டரியோட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தடவை நீங்கள் கமிட் பண்ணும்போதும் அது சேஞ்சஸ் வந்து எடுத்துக்கிட்டு மாற்றிடும். ஸோ அவ்வளோதான். அண்ட் கண்டினியூ டு டேஷ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்த இதுக்கு வந்து மொத்தம் 3 அட்ரஸ் பார் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஒன்று வந்து டாட் ஆப்பில் அண்ட் அதே மாதிரி நிறைய எப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மொத்தம் ஒரு 3 இது இருக்குது. அந்த 3 இதுலேயுமே ஒரே இதான் வரும். இப்போ இதை கிளிக் பண்ணோம். பார்த்தீங்கன்னா நைக் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அதுவாக ஒரு வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு நடுவில். ஸோ ஏன்னா அந்த யூஆர்எல் அட்ரஸ் பாரில் ஆல்ரெடி ஆப் ஏதோ இருக்குது. ஸோ அதனால் புதுசாக சென்ட் பண்ணிக்கு. அண்ட் இதுதான் இப்போ நம்ம வந்து டிப்ளாய் பண்ணியாச்சு. சைட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். லோக்கலில் இருந்த மாதிரி. ஸோ எல்லாமே அனிமேட் ஆகுது. அண்டு ஓகே. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் இதே மாதிரி இன்னொரு அனிமேட்டட் வெப்சைட் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ வெசல் வந்து ஓப்பனில் இருக்கனால அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் அந்த இன்னொரு அனிமேட்டட் வெப்சைட்டு. இது வந்து ஃபுட் அனிமேட்டட் வெப்சைட். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போது இந்த சைடு ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற அப்படி இந்த இடத்துல இதாகும். ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த எப்படி வந்து வெப்சைட்டை டிப்ளாய் பண்ணுறது வெசலில் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பை கைஸ். அண்ட் இந்த யூஆர்எல் வேணால் செக் பண்ணி பாருங்கள் வெப்சைட்டை. ஸோ பை.